அனைவருக்கும் வணக்கம். இறையருளும் குருவர்களின் துணையோடு நாம் தொடர்ந்து திருமந்திரத்தை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் 2ஆம் தந்திரத்தில் அடிமுடி தேடல் என்கிற அதிகாரத்தில் நாம் ஒரு பாடலை சிந்திக்கிறோம். பாடல் எண் 372. ரொம்ப தெளிவாக சொல்கிறார். அடிமுடி தேடிய கதையை சொல்கிறார். நான் முன்பே சொன்னது போல் இவற்றையெல்லாம் முன்பே பல இடங்களில் சொல்லியிருக்கிறார் திருமூலர். 2ஆம் தந்திரத்தில் பெரும்பகுதி அவர் எதை சிறப்புமிக்க வரலாறாக நினைக்கிறாரோ அந்த தக்ஷன் யாகம், அடிமுடி தேடிய கதை, இவற்றையெல்லாம் மீண்டும் மீண்டும் பதிவு செய்கிறார். அடிமுடி தேடிய இந்த கதை அடிமுடி தேடல் என்கிற அதிகாரத்தில் வருகிற செய்தி. பாட்டு எண் 372. பிரம்மனும் மாலும் பிரானே நான் என்ன. எடுத்த உடனே சொல்கிறார், பிரம்மாவும் திருமாலும் நான் தான் பெரிய ஆள் என்று சொல்லி, பிரம்மன் மால் தங்கள் தம் பேதமையாலே, கொஞ்சம் கஷ்டமான வார்த்தை தான் திருமூலர் போட்டிருக்கார், என் வார்த்தை இல்லை, பேதமைன்னா அறியாமை. 2 பேரும் அறியாமையினால் தாங்கள் தான் பெரியவங்கன்னு சொல்லிக்கிட்டாங்களாம். சொல்கிறது திருமூலர், திருமந்திரம். பிரம்மனும் மாலும் பிரானே நானே தலைவன் என்று பிரம்மன் மால், பிரம்மன்னா பிரம்மதேவன், மால்னா திருமால், தங்கள் தம் பேதமையினாலே, தங்களுடைய அறியாமையினாலே 2 பேரும் தாங்கள் தான் பெரிய தலைவர்கள்னு அவங்க சொல்லிக்கிறாங்களாம். பரமன் அனலாய் பறந்து முன்னிருக்கு. இதை கேள்விப்பட்ட உடனே சிவருமான் என்ன பண்ணாராம், பெரிய நெருப்பு மலையாக அனலாய் முன் இருக்கிறாராம். புரியல அவங்களுக்கு, யாரா அது, இவ்வளோ பெரிய ஜோதி நெருப்பு நிற்குது விண்ணுக்கு மண்ணுமா, அடிமுடி தெரியல. பரமன் அனலாய் பறந்து முன்னிருக்க அரண் அடி தேடி அரற்றுகின்றார். 2 பேரும் யார் இது, கிட்டையும் போக முடியல, முடிவும் தெரியல, அடியும் தெரியல. நான் முன்பே சொல்லியிருக்கேன், அடிமுடி தேடிய வரலாற்று ரொம்ப உண்மை என்னான்னா, அடிமுடியெலாம் கண்டுபிடிக்க முடியாது. ஏன் கண்டுபிடிக்க முடியாது? இப்போ பெருவழி இருக்குது, யூனிவர்ஸ் இருக்குது, பெருவழின்னு பேர். பெருவழி யாராக கண்டுபிடிக்க முடியாது இன்ன வரைக்கும். இன்றைக்கி சயின்ஸ் பூமியை கண்டுபிடிச்ச உருண்டை 9 கோள்கள் கண்டுபிடிச்சாச்சு, ஒரு நூற்றுக்கணக்கான, இதெல்லாம் சேர்ந்ததுக்கு பேர் சூரிய குடும்பம் கண்டுபிடிச்சாச்சு. இந்த சூரிய குடும்பமும் வட்டமாக போயிட்டுருக்கு, அதுக்குள்ளே தான் இதெல்லாம் வட்டமாக சுற்றிக்கிட்டு இருக்குது. தன்னைத்தானே சுற்றி கொண்டு தான் சார்ந்திருக்கிற சூரியனை சுற்றிக்கிட்டு இருக்கு. இது மூவ் ஆகுது, பல ஆயிரம் மைல் ஸ்பீடில் போகாது. இந்த சூரிய குடும்பமே என்டையர் கோள்களோடு சேர்த்து வேகமாக போகுது. இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான சூரிய குடும்பம்லாம் சேர்ந்தது கேலக்ஸி, மில்கி வே, பால்வெளி வீதி. நம்ம இருக்கிற இந்த இந்த பால்வெளி வீதி இந்த நூற்றுக்கணக்கான சூரிய குடும்பத்தோடு போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட கேலக்ஸி போகுது. எங்கே சார் போகுது, இது எங்கே சார் தொடங்கியது? அப்போ இதெல்லாம் போகிற இந்த பெருவெளி எங்கே தொடங்குது, எங்கே முடியுது, இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. இப்போ இறைவன்ட்டு வாங்க, ஆதியும் அந்தமும் எல்லாம் அரும்பெரும் ஜோதியாக நிற்குது, அடிமுடி தெரியாது. திருமூலர் சொல்கிறார், இதே திருவாசகம் ஆதியும் அந்தமும் இல்லை அரும்பெரும் ஜோதினர். திருமூலர் சொன்னார் ஆதியும் அந்தமும் இல்லை பதின்ட்டார். அந்த ஜோதி தான் பதி. யார் கண்டுபிடிக்க முடியும்? கண்டுபிடிக்கலாம், அது ரகசியம். திருமூலர் தான் சொல்கிறார், அது இங்கே யாரும் கவனிக்கலை. இது முன்னே சொன்ன பாருங்கள், முதல் தவணை நடுநிலைமை. அந்த இறைவன் அடி முடியல இல்லை, நடுவில் உட்காந்துருக்கார். நடுவில் இருக்கிற இறைவனை நடுவில் போய் பார்க்க முடியாமல் ஒருத்தர் அடியில் தேடிட்டு போனார் திருமால், ஒருத்தர் முடியில் போனார். எங்கே கண்டுபிடிக்கிறது? எளிமையாக நடுவில் கண்டுபிடிக்கலாமே. அப்போ இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சத்துலேயும் எது நடு, அந்தந்த கோளுக்கு எது நடுமையம், அங்கே தானே புவியீர்ப்பு இருக்கும். கேலக்ஸிக்கு ஒரு நடுமையம் இருக்கும், இந்த பெருவெளிக்கு ஒரு நடுமையம் இருக்கும்ல. அதேமாதிரி நம்ம உடம்புக்குள்ளே நடு எது, அதான் நடுநிலைமை, புருவ நடு. இவ்வளவும் திருமூலர் சொல்லியிருக்கிறார். இதை நான் அங்கங்கே பாட்டில் சொல்லிக்கிட்டே வரேன். இந்த அடிமுடி தேடிய கதையை ரொம்ப முக்கியமாக கருதியிருக்கிறாங்க, எல்லாரும் கருதியிருக்காங்க, எல்லாரும் பாடியிருக்கிறாங்க. 4 பெருமக்கள்லேருந்து எல்லாரும் அடிமுடி தேடிய கதை ரொம்ப அழகமாக அழுத்தமாக பாடியவர் திருஞான சம்பந்தர். அவர் இப்போ நமக்கு கிடைச்சிருக்குது 1000 பதிகம் பாடியதாக சொல்கிறாங்க. நம்ம கிடைச்சிருக்குது 385 பதிகமாக கிடச்சிருக்கு. ஒவ்வொரு பதிகத்துலேயும் 10 பாட்டு, பதிகம்னா 10 பாட்டு. ஞான சம்பந்தர் 11 பாட்டு பாடுவார். என்ன டெக்னிக், லிட்ரரி தியரியை வச்சுருக்காரு, உத்தி. முதல் எல்லா பதிகம் அவர் பாடின எல்லா பதிகத்திலையும் முதல் 7 பாட்டு அந்த தலத்தினுடைய பெருமை, இயற்கை வர்ணனை சொல்வார். நல்லா கவனிங்க, நீங்கள் எந்த பாட்டு ஞானசம்பந்தனுடைய பதிகம் எதை ஒன்றாலும் எடுங்க, முதல் 7 பாட்டில் அந்த எந்த ஊர் பாடுறாரோ, இப்போ மயிலாப்பூர் பாடினார்னா மயிலாப்பூர் வளம், இயற்கை வளம்லாம் சொல்லுவார்.
கரெக்டாக 8வது பாட்டு வந்த உடனே ராவணனை பற்றி சொல்லுவார். எல்லா பதிகத்திலும் 8வது பாட்டு ராவணனை பற்றி இருக்கும். அவன் எப்படி கையில் தூக்கினா, எப்படி இது பண்ணால், எப்படி இறைவன் அவன் அமுக்கினார், ராவணனை பற்றிய குறிப்பு 8வது பாட்டில் இருக்கும். 9வது பாட்டு அடிமுடி தேடிய வரலாறு இருக்கும். இந்த திருமூலர் சொல்கிற இந்த அடிமுடி அதிகாரம் இருக்க இந்த கதையை எல்லா பதிகத்திலையும் 9வது பாட்டில் அடிமுடி தேடிய வரலாற்றை சொல்லுவார் ஞானசம்பந்தர். 10வது பாட்டில் சமணர்கள் பௌத்தருடைய தத்துவத்தை பழித்து பேசுவார். இப்போ நல்லா கவனிங்க, ஞானசம்பந்தருடைய பதிகம் எல்லாத்துலேயுமே எல்லா பதிகத்திலையும் 7 பாட்டு வரைக்கும் அந்த தலத்தினுடைய இறைவன் அவருடைய பெருமையெல்லாம் சொல்லுவார். 8வது பாட்டு வந்தால் செக் பண்ணுங்கள், வீட்டில் புத்தகத்தை திரும்ப ராவணனை பற்றிய குறிப்பு இருக்கும். 9வது பாட்டில் அடிமுடி தேடிய வரலாறு இருக்கும். 10வது பாட்டில் சமண பௌத்தர்களை பற்றிய குறிப்பு இருக்கும். 11வது பாட்டில் இந்த 10ஐயும் படித்த பயன் சொல்லுகிற பாட்டு. பயன் என்ன படித்த வினை தீர்தல், வினை கெடுதல் ஆணை நமதே, அந்தம் அரசாழ்வார் ஆணை நமதே, இனி மண்மீசை பிறவார் ஆணை நமதே அப்படின்னு உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும்னு ஆணையிட்டு சொல்லுவார் திருஞான சம்பந்தர். அப்போ 9வது பாட்டில் இந்த அடிமுடி தேடிய கதையை சொல்கிறாருன்னா எவ்வளோ முக்கியம் வாய்ந்தது. அவர் ஏன் 11 பாட்டு பாடுறாருன்னா அதுக்கு பேர் திருக்கடைக்காப்புன்னு தமிழில் பேர். அதுக்கப்புறம் முத்திரை கவின்னு ஒரு பேர் இருக்குது, வடமொழியில் பரசுருதின்னு பேர். அப்போ ஞானசம்பந்தர் தலைமைத்துவம் மிக்கவர், புலமைத்துவம் மிக்கவர், இறைமைத்துவம் மிக்கவர். அவர் தளபதியாக வந்தார் நாட்டுக்கு, சைவத்தை மீண்டெழுத்தவர் ஞானசம்பந்தர். அவர் தான் சொன்னார், திரு அவதாரம் செய்தருளினார் சேக்கிழார் ஞானசம்பந்தரை பற்றி சொல்கிற பொழுது. அந்த ஞான குழந்தை என்ன சொல்கிறாருன்னா, ஒவ்வொரு பதிகத்திலும் 9வது பாட்டில் அடிமுடி தேடிய கதையை சொல்கிறாருன்னா இது ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், திருமால் செல்வத்தின் குறியீடு. ஏன்னா லக்ஷ்மி கணவர், லக்ஷ்மி தான் எல்லாம். எங்கள் வீட்டிலையும் ஒரு லக்ஷ்மி இருக்காங்க. லக்ஷ்மி தான் செல்வத்தின் குறியீடு திருமால். பிரம்மா சரஸ்வதி கல்வி ஞானத்தின் குறியீடு. அதனால் என்ன சொல்ல வருது கதை, பேரறிவு பெரும்பொருளாக பெருஞ்சோதியாக இருக்கிற இந்த பெருமானே நீங்கள் படித்த கல்வியினாலே அறிந்து கொள்ள முடியாது, உங்கள்கிட்ட சேர்த்து வைத்திருக்கிற செல்வத்தினால் அறிந்து கொள்ள முடியாது. அப்போ என்ன, ஒரே வேலை சரணாகதி, டோட்டல் சரண்டர். யார் சரணாகதி ஆகிறார்களோ அவர்கள் தான் இந்த இறைவனை பார்க்க முடியும். இதுதான் இந்த தத்துவம். லிங்கோத்பவர் ரொம்ப முக்கியம். அதாவது பேரறிவு பெரும்பொருளாக இருக்கிற பெருஞ்சோதி பொருளாக இருக்கிற அந்த இறைவனுடைய தொடக்கத்தையும் முடிவையும் காண முடியாது. எப்படி இந்த பிரபஞ்சத்தில் தொடக்க முடிவு காண முடியாதோ அப்படித்தான் காண முடியாது. திருவாசகம் அருமையான சிவபுராணத்தை சொல்கிறாங்க, கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும். எவ்வளோ படிச்சு என்ன பண்ணுறது, அப்போ தான் அவருக்கு தெளிவு வருது. மாணிக்கவாசகர் ரொம்ப கற்றவர் சார், அமைச்சராக இருந்தவர் பாண்டியங்கிட்ட. அவர் சொல்கிறார், கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும், செல்வம் என்னும் அல்லலிலிருந்து பிழைத்தேன், தொல்வரம்பாய சுற்றம் பிழைத்தும். இப்படி எல்லாவற்றிலும் விடுபட்ட பிறகு தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி, இப்போ தான் எனக்கு வந்தது, எல்லாத்தையும் விட்ட ஒரு பாடு. தெய்வம் என்பது ஒரு சித்தம் உண்டாகி அந்த இறைவனை நான் கண்டுகொண்டேன். பரம்பொருளாக இறைவன் எங்கே இருப்பார்? நான் முன்பே சொன்னது போல மையத்தில் இருப்பார். மை ரொம்ப முக்கியம். கேலக்சியில் இருக்கிற மையத்தை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது, அந்த போக முடியாது. ஆனால் நம்ம உடம்பில் இருக்கிற மையத்துக்கு போகலாம் இல்லையா? திருமூலர் சொல்கிறாரு, அந்த மையம்தான் புருவ மையம், அங்கே போய் இருங்க, அதுதான் புள்ளி. அந்த மையமாக நடுப்புள்ளியில் ஆதி புள்ளியில் போய் நில்லுங்க. இப்போது நமக்கு சொல்லிட்டார் புருவம். இப்போ ஊர்வன பரப்பன நடப்பன அதுக்கும் ஒரு மையம் இருக்கும் இல்லையா? அதுக்கு அந்த அறிவு இல்லை. நமக்கு தான் 6வது அறிவை கொடுத்து மனு ஈசனாக முடியும். இந்த பிறப்புக்குள்ளே உங்கள் நடுமையத்தை தெரிந்து ஈசனை தெரிந்து கொள்ளவில்லை என்றால் மனு நீசனாக போயிடும், நரகத்துக்கு போயிடும். நீங்கள் மனித பிறப்பு எடுத்துட்டீங்க, இறைவன் எல்லாம் கொடுத்துருக்கிறார். அரிதறிது மாண்டராக பிறத்தறிது, கூடு செவிலி நீங்கி பிறந்துட்டோம், கல்வி ஞானம் வந்துடுச்சு. உங்கள் நடுப்பகுதி தெரிந்து மனு ஈசனாக மாறப்போகிறீங்களா, தெரியாமல் வாழ்ந்து மனு நீசனாக போகிறீங்களா? நீசனா ஈசனா நீங்கள் தான் முடிவு செய்யணும். உயரங்கள், உய்து பெறுங்கள். வணக்கம்.